시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹாப்பி ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தெய்வம் கூட அன்சீன் லவ்வில் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட ஸ்டோரி கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். கடைசியாக இதோட விட்டுருப்பேன். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த செலிப்ரேஷன் அந்த போயிருப்பார்ல பிஸ்னஸ், ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்கும் அப்படிங்கிறதால இங்கே பார்ட்டி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வருது, நீங்கள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. அதே மாதிரி அந்த ஜிம்மினை வந்து அந்த பொண்ணு கண்டுக்க கூட கிடையாது. லைக் லிட்ரலி நாயை துரத்துற மாதிரி துரத்திட்டுருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிச்சிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ஐ டு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்ட்ரைட் கிளப்பலாம். அங்கேருந்து இன்னொன்று ஒரு பொண்ணு, ஹோய் வரமாட்டியா நீனு, விமல் இப்படி அடித்து தோத்துற. சாரி, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இந்த சரக்கு எடுக்கிறது அதெல்லாம் சுத்தமாக உடன்பாடு இல்லை, எனக்கு வரவும் வராது, அதனால்தான் ப்ளீஸ் யூ கேஸ் கேரி ஆன் ப்ளீஸ். நீ நிஜமாக மிஸ் பண்ண தான் போறியா? ஆர் யூ ஷுர்? ஐம் ஷுர். எனக்கு இதில் சாரி, எனிதிங் கம்பல் பண்ண வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு நவந்திருப்பாங்க. இங்கே நீங்கள் நம்ம இப்போ தான் ஆஃபீஸ்க்கு சேர்ந்த உடனே ஒன்றுத்தை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணால் அது நம்மளை பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயம் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு திங்க் இருக்குது உங்களுக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இந்த சரக்கு அடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கலாம். லைக் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி நீங்கள். இங்கே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அது வேறு யாரும் கிடையாது, ஐஷு தான் மெசேஜ் பண்ணியிருப்பா. ஒயன் ரெஸ்ட் ரூமுக்கு வா, நானும் வந்திருக்கேன், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும்டி. சரி ஓகே காய்ஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு கடகடான்னு ரெஸ்ட் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அங்கே ஆல்ரெடி ஐஷு இருக்கா. ஸோ அதோட இன்னொன்று ஒரு ஃப்ரெண்டுமே இருப்பா. 2 பேரும் அப்படியே ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு மச்சி பார்ட்டியா அப்படிங்கிறாளுங்க. ஆமாம், உனக்கு இன்ஃபர்மேஷன் வரலையா என்ன? எங்களுக்கே வந்துருச்சு, உனக்கு வரல? வந்தது தான், ஆனால் நான் உங்களை மாதிரி எக்ஸைட்டட் இல்லை கைஸ். போரிங்கான ஒயன் அவர்களே, ஜாயின் பண்ணுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்களுக்கு செட் ஆகாது. என்ன செட் ஆகாது? நானும் இவ்வளோவுமே ஹேங் அவுட் ஆக போகிறோம். இது பாரு, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டரில் ஜாயின் பண்ணியிருக்கோம், அது ஒரு நல்ல விஷயம் நடக்குது இப்போது. அது ஜஸ்ட் செலிப்ரேட் பண்ணால் தான் நாளை பின்ன நம்ம ஒருத்தவங்க மிங்கிள் ஆக முடியும். இல்லைனா நம்ம ஒரு மாதிரி டாட் வச்ச மாதிரி கருப்பு புள்ளி வச்ச மாதிரி லைட்டாக நவுத்தி விட்டுட்டே தான் இருந்துகிட்ருப்பாங்க. இந்த கம்பெனியில் நீ ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறியா இல்லையா, இல்லை ஒதுங்கியே இருக்கணும்னு நினைக்கிறியா? இவளுகளுக்கு நான் என்னோடய பார்ட் டைம் ஜாப்பை நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி காது செஞ்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் தெரில மச்சி, இவளை நம்ம அழைச்சிட்டு போகிறோம், கலக்க வைக்கிறோம், ஜாலியாக மாஸ் காட்டுறோம். இவன் என்ன சொல்கிறது, வரமாட்டேங்கிறது, நம்ம தரத்தரம் இழுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே ஐஷு, ஆமாம் இவகிட்டெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு, நம்ம ரூமு தானே, பிடிச்சி பிடுங்கடி அவளை, நீ கிளம்பாத்தா, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வாய மூடு, கிளம்பு, நீங்கள் ஒரு டேஷும் சொல்ல தேவையில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், விடுங்க பாஸ், நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் 2 பேரையும். என்ன பார்வை, வேலை இப்போ பாருப்போ. நாளைக்கு பார்ட்டிடி, ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஓகேடி ஷார், இதை நம்ம போய் மறப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு பொண்ணு சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் என்னடா இது, கடவுளை என்ன நடக்க போதோ தெரியலையே, நம்ம ஷோராக சொல்லிட வேண்டியதான் என்னால் முடியலன்னு அப்படின்னு. நீங்கள் பெருமூச்சு விட்டுட்டு அந்த இடத்தோட கிளம்பி போயிட்டீங்க. இப்போது வேலையெல்லாம் பார்க்குறீங்க, அதேமாரி இருந்துகிட்ருக்கு. எங்கள் கிம்தே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து ஆக்சுவலாக அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கிட்டையுமே அவரோட லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணாத அந்த மனுஷன் அவரோட லைஃப் லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி கோல்டாக அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே பேச மாட்டார். இத்தனைக்கும் அத்தனை வருஷம் பழக்கம் அந்த செக்ரட்டரிட்டே லைக் வாட் என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருப்பார். ஆனால் அவங்கக்கிட்ட மட்டுமே அவரோட பர்சனல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதாலேயோ என்னமோ அந்த மனுஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுறீங்க. ஸோ எல்லா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் திங்க் பண்ணிருக்காரு.
ஸோ இப்போத்தே உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம் இல்லை, அது எப்படி உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல். ஆனால் அதுவே நம்ம வந்து ஒரு சிஓவாக சொல்லக்கூடாது. நம்ம வந்து அவகிட்ட லைக் நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிட்டன் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. இதை மாதிரி ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. டக்குன்னு அந்த மெசேஜ் பாப்பப் ஆனதும் உங்களுக்கு அப்படியே ஸ்மைல் ஆகுது. என்ன ஹாப்பி நியூஸ்னு கூட அந்த மெசேஜ் சொல்லவே இல்லை, ஆனால் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது ஃபேஸு. என்னது கிம்மு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழகாக ஒரு க்யூட்டான ஒரு இமோஜி போட்டுட்டு கிம்மு அப்படின்னு நினைப்பீங்களா? அந்த பேரை கேட்கும் போது லைக் அவரை வந்து செல்லமாக ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அவர் அது ஆக்சுவலாக அவருக்கு பிடிச்சிருக்கு. முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு அந்த மனுஷன், என்ன கிம்மு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் இப்போது நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போது அது அது வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா என் ஜாப் கொஞ்சம் நல்ல விதமாக மாறிடுச்சு. எதை சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக ஃபேஸை வச்சுட்டு கேட்குறீங்க. ஒழுங்காக சொல்லுடா, மறைக்கிறத ஒழுங்காக மறைச்சி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு நான் ப்ரொமோஷன் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. ரியலி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பப் ஆகிற மாதிரி பார்ட்டியில் வர சிம்பிள்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இமோஜிஸ்லாம் ஒரு 4-5 அனுப்பி விட்றீங்க. அந்த மனுஷனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்ககிட்டேருந்து அந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் வந்ததும் அதுக்கு வந்து ஹார்ட் போடுறாரு. லைக் ரியாக்ட் பண்ணுவாங்களா ஹார்ட் போட்டு, நீங்கள் அப்படியே ஹார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரியாக்ஷனை இதை பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு அதை மாற்றிட்டு வேறு ஒன்றத்துக்கு எப்படி சொல்கிறதுனா லைக் கண்ணை வந்து அப்படியே ஹாப்பியாக வச்சுருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்மைலி ஃபோட்டோ வச்சுருப்பாரு. நீங்கள் அதை ஆனால் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க ஹார்ட்டு போட்டதை, ஆனால் அதை மாற்றினது நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஓகே, அப்படியே நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரி இருந்துட்டுருக்கீங்க. ஐயோ என்ன சிம்பிள் நான் போட்டிருந்தேன், மாடு நல்ல வேலை பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நம்ம தான் டக்குன்னு மாற்றிட்டோம்ல, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த மனுஷன் நினச்சிக்கிட்டே இருக்காரு. ஆனால் உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்கள் தான் பார்த்துட்டீங்கன்னு. ஆனால் நீங்கள் அதை பற்றி கேட்கவே இல்லை. கேட்கலன்னா கண்டிப்பாக அவள் பார்க்கலன்னு தான் அர்த்தம். பாடா அப்படிங்கிற மாதிரி அங்கே நினச்சிட்ருக்காரு. ஸோ ரொம்ப கேப்லாம் கிடையாது. தேவம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு 50 ஃபீட் தள்ளி தான் உங்ககிட்ட இருக்கார். நீங்களும் தேவங்கும் அவ்வளோ கிட்டக்க தான் இருக்கீங்க. அவரோட ஃப்ளோருமே உங்களோட ஃப்ளோருமே ஒன்று தான். ஸோ அந்த மனுஷன் அப்படியே உங்களை நினச்சி இப்படியே மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே பாய், ஒர்க் இருக்குது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஓகே பாய் பாய் பாய். அந்த மனுஷன் வச்சுட்டதுக்கப்புறமும் லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டே இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி திரும்புகிறாரு பாருங்கள். பார்த்தா கண்ணாடியில் இந்த மனுஷன் சிரிக்கிறது அவருக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. டக்குன்னு வாய் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறோம், நான் ஏன் சிரிக்கிறேன், தேவங்க நீல சிரிப்பியாடா, கன்றாவியாக இருக்குது சி, ஆனால் நான் ஏன் சிரிக்கிறேன், நான் சிரித்து பார்த்து பல நாள் ஆகுது, என்ன இதுக்கு அர்த்தம்? எனிவேஸ் இட்ஸ் ஓகே அப்படின்னு அந்த மனுஷன் திருப்பியும் பழசே நினைக்கிறாரு. சிரிப்பு வருது, அப்படியே லைட்டாக அந்த சிரிப்பை அப்படியே அடக்கிக்கிட்டு இருக்காரு. இங்கே நீங்களுமே சிரிச்சிட்டு அப்படியே என்னமோ அந்த லேப்டாப்பில் அது கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க போல். ஸோ ஒரு வழியாக அந்த இது முடிஞ்சு போயிருக்கும். இங்கே நீங்கள் ஆஃபீஸில் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே கீழே போயிருந்துருப்பீங்க. அதுமாரி பஸ் பிடிச்சி போயிருந்துருக்கீங்க. நீங்கள் 3 பேர் வந்து தான் ஒன்றா போகிறீங்க. அதேமாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து அவரும் போயிருந்திருப்பார். இங்கே செக்ரட்டரி ஆனால் ஆல்ரெடி போயிருந்துருக்கும். ஸோ இப்படியே தான் ஆகிட்டுருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் டே இங்கே எல்லாருக்குமே ஹாஃப் டே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. ஏன்னா சில பேர் வந்து வெளியில் போகணும், சில பேர் வந்து வெளியில் போய் சில என்னது செல்ஃப் கேர் பண்ணுவாங்கள்ல, ட்ரெஸ்ஸஸ் எடுப்பாங்க சில பேர், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தட் டே இஸ் ஹாஃப் டே. ஸோ ஆஃப்டர் 12:30க்குள்ளே எல்லாருமே அவங்கவுங்க அந்தந்த இடத்த விட்டு போயிடலாம். 12:30க்கு மேலே இங்கே வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. எப்படி இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணி வரைக்கும் இருந்தால் அப்படிங்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஆரவாரமாக இருக்கும் ஹாஃப் டேங்கும் போது. அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டில் எல்லாம் குடு 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 குடுன்னு அந்த இடத்துட்டு கிளம்பி போயிருக்கும். ஆனால் உங்களை மட்டும் தவிர்த்து இப்போ போனால் நம்மளை பிடிச்சி போட்டுருவாளோ, நம்மளை கூப்பிட்டுருவாளுங்க,
இப்போ என்ன பண்ணுறது? ஒரு விதத்தில் இது நல்லதாக தான் இருக்குது. அவளுக்கு நல்ல வேலை ஏன் ஏன் டிபார்ட்மெண்ட்டில் என்னோடய ஃப்ளோரில் இல்லை அவளுக்கு. ஆனால் அவளுக்கு மேலே ஏறி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? கடவுளே என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்படியே நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நெய்யில் பைட் பண்ணல, பட் நெய்யில் உங்கள் வாயை வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனிக்கில் இருந்துகிட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தா அந்த செக்ரட்டரி கூட போயிருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த மனுஷன் வந்து ஒரு மணிக்கு மேலே கிளம்புறாரு. அவரோட ரூமை இது பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கார். உங்களையுமே ஓவர்டேக் பண்ணி போயிருந்திருப்பார். பட் ஆஃப்டர் ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டதுக்கப்புறம் டக்குன்னு டேர்ன் பண்ணிட்டு நீங்கள் போல அப்படின்னு கேட்குறாரு. லைக் அந்த இடமே ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. சார் போகணும். ஓகே. அவர் டக்குன்னு டேர்ன் பண்ணுறாரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் அவருக்கு உங்களை பார்த்ததுக்கப்புறம். அப்படியே போயிட்டதுக்கப்புறம் லிஃப்ட்டில் ஏற போகும்போது மட்டும் அப்படியே திரும்புகிறாரு. நீங்கள் கடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. கீழே ஆக்சுவலாக லிஃப்ட் இருக்கும் போல். ஸோ அவர் இப்போ தான் அமுக்கிறாரு. அது அத்தனை ஃப்ளோர்ஸ் ஏறி வருது. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்தும் வச்சுட்டு அப்படியே நடந்து வந்திருப்பீங்க. இப்போ அந்த மனுஷன் உள்ளே போகிறாரு. அப்படியே நீங்களும் உள்ளே போகிறீங்க. மேயாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக உள்ளே போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஹேண்ட்பேக் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு. எதுக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. லைக் எனக்கு முன்னாடி தெரிஞ்ச உருவம், அப்படி இல்லைன்னா முன்னாடி பழகுன விதமாக எனக்கு ஏன் தோணணும். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி திங்கிங்லாம் இல்லை. நீங்கள் நார்மலாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. அதே அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த மிரர் இருக்கும்ல, ஸோ அந்த மிரரில் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஆனால் கீழே குனிஞ்சிட்டு உங்கள் செருப்பு, உங்கள் ஹேண்ட்பேக்கு அந்த மாதிரி குனிஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இவரை சிஇஓவே நினைக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஜிமின் தான் சிஇஓ. இவரை வந்து நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவர், இல்லைன்னா செக்ரட்டரிக்கு பக்கத்தில் மேனேஜர், அந்த மாதிரி பொசிஷனில் தான் இவரை பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இவர் சிஇஓன்னு அதாவது உங்கள் பேட்சில் யாருக்குமே அஃபீஷியலாக தெரியாது. ஸோ அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அவர் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போயிருக்கிறதால உங்களோட பேட்ச் எல்லாருமே இவரை வந்து நார்மலான ஒரு பர்சனாக தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஜிமின் தான் சிஇஓ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு வழியாக அந்த கிரவுண்ட் ஃப்ளோருமே வந்திருக்கும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹையர் அஃபிஷியர் அப்படிங்கும் போது நம்ம வந்து லைட்டாக மரியாதை கொடுப்போம்ல. ஸோ அந்த இடத்த விட்டு இறங்கும் போது நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போது அப்படியே நீங்கள் பவ் பண்ணுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவருமே லைட்டாக பவ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே காலை எடுத்து வைக்கிறீங்க. பார்த்தா நீங்கள் ஆக்சுவலாக ஹீல் போட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட் இருக்கும்ல, ஸோ அது க்ளோஸ் ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல லைட்டாக அந்த லிஃப்ட்டு க்ளோஸ் ஓப்பன் பண்ணுற இடத்துல ஒரு லைன் மாதிரி இருக்குது. அந்த லைனில் கரெக்டாக உங்களோட ஹீல் வந்து அப்படியே உட்காந்துருச்சு. அதில் லைக் உங்களால் எடுக்கவே முடியல, மாட்டிக்கிச்சு. அப்படியே நீங்கள் ஆனாக நின்றுட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் வெளில போகிறாரு. ஆனால் உங்கள் கால் மாட்டினது அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. வெயிட் 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 அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முதல்ல உங்கள் கால் எடுங்க அப்படிங்கிறாரு. ஓகே. நீங்கள் அப்படியே காலை எடுத்துகிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஒத்த காலில் நீங்கள் எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? அது ஹீல் வர போட்டிருக்கீங்களா? அப்படியே கால் வந்து கீழேயும் தரையிலையும் வைக்கல, அழுக்காயிடும் அப்படிங்கிறதால கால் அப்படியே நொண்டிகிட்டே இருக்குது. டக்குன்னு இங்கே தேவாங் அவரோட கால் அப்படியே சைடில் வச்சுட்டு இதில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. இட்ஸ் ஓகே சார், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குனிஞ்சு அதை எடுக்கிறீங்க. அவர் இல்லை இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லிஃப்ட் பண்ணுறீங்க. பட் அது நல்ல ஸ்ட்ராங்காக அப்படி எப்படி சொல்கிறதுனா ஒரு 1.5 இன்ச் இருக்கும் போல் அந்த ஹீலு. அது அப்படியே ஃபுல்லாக இறங்கிடுச்சு. லைட்டாக மட்டும்தான் வெளியில் இருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது லிஃப்ட் வேறு க்ளோஸ் ஆக வேற போகுது. அந்த மனுஷன் டக்குன்னு உங்களை கையை பிடிச்சி தூக்கிட்டாரு. ஏன்னா
அந்த ஸ்லிப்பர் எங்கே இடிக்குமோ அந்த இடத்துல தானே அது வந்து அப்படி ஏதோ ஒன்று தட்டுப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வெளில போகும். ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்கள் மண்டை வந்து அது உள்ளே இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்று கிராஷ் ஆகி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? அதனால அந்த மனுஷன் டடக்குன்னு உங்களை தூக்கி இருந்திருப்பார். தூக்கலை, பட் ஸ்டில் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து இருந்திருப்பார். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு அந்த மனுஷன் உங்களை பார்த்து அப்படியே வாட்சி கேட்குறாரு. அது செருப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் நிற்கிறது லிஃப்டில். டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ்? இப்படியே மண்டே உள்ளே விட்டுட்டு பாப்ப காட் அப்படின்னு அந்த மனுஷன் அப்படியே உங்களை திட்டுறாரு. நீங்கள் அப்படியே யார் இவர் இப்படி திட்டுறாரு நம்மளை அப்படிங்கிற மாதிரி அந்த 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 பேசும்போதெல்லாம் லைட்டாக உங்களுக்கு ஏதோ ஃப்ளாஷ் ஆகுது. ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. முதல்ல உன் காலால் பேலன்ஸ் பண்ண முடியல, முதல்ல கால் மேலே வை அப்படின்ட்டு அவரோட ஷூ அப்படியே நீட்டுறாரு. ஸோ அவரோட கால் மேலே நீங்கள் பொறுமையாக வைக்கிறீங்க. ஏன்னா திட்டுலாம் சவுக்கடி வாங்குறீங்களே, அதனால் நீங்கள் வந்து இப்போது வச்சுட்டீங்க. அவரோட ஷூ மேலே லைட்டாக தான் வச்சுருக்கீங்க, அப்படியே ஃபுல்லாலாம் வைக்கலை. ஸோ வச்சுருப்பீங்க. அவர் அப்படியே அந்த மனுஷன் அவரோட மண்டை ஆக்சுவலாக வெளில தான் இருக்குது. அந்த செருப்பு படும் போது அது அப்படியே டக்குன்னு வெளியில் போயிடுது. ஸோ க்ளோஸ் பண்ணும் போது அந்த செருப்பு படுமா, அப்போ அது டக்குன்னு விலகி போகுதா. இந்த மனுஷன் தலையை ஃபுல்லாக வெளியே தான் விட்டுருப்பாரு. இப்போ 2 பேருமே ஆக்சுவலாக லிஃப்ட்டுக்கு வெளியில் தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போது அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ஹீல் அப்படியே பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு. ஸோ இழுத்து அடித்து எடுத்த செகண்டில் அப்படியே அந்த ஹீல் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த சைட்ஸ் வந்து உங்களோட கையில் அப்படியே கீறி இருக்கும். அந்த மனுஷன் ஃபோர்ஸாக எடுக்கிறாரா, அப்படியே கையில் கிழிச்சிருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறீங்க. அவர் ஹீல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு அப்படியே உங்கள் செருப்பை பார்த்து பிடிச்சிட்ருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்டேருந்து வாங்குறீங்க. ஆனால் உங்கள் ஃபேஸில் ஒரு அது கிடச்சிடுச்சுங்கிறத எக்ஸ்ப்ரெஷன் தாண்டி ஏதோ வலியில் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அவருக்கு தெரியுது. என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கையை விடுறீங்க. அப்படியே பார்த்தா அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருக்கும் போல். உங்கள் கையிலேருந்து அப்படியே ரத்தம் வருது. ஓ மை காட், எதுக்கு உனக்கு ரத்தம் வருது? அது நீங்கள் எடுத்த ஃபோர்ஸில் ஹீல் கிழிச்சிடுச்சு அதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாரி 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 அப்படிங்கிறாரு. இல்லை, இட்ஸ் ஓகே நீங்கள் மீன் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும், பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நோ ப்ராப்ளம், ஒன்றும் இல்லை, வீட்டில் பேண்டேட் இருக்குது, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர்கிட்ட எந்த ஸ்லிப்பரை பொறுமையாக கையிலேருந்து வாங்குறீங்க. அவர் வெயிட் நானே போட்டு, இல்லை சார் இட்ஸ் ஓகே நானே பார்த்துக்கிறேன், இல்லை சார் நானே பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் குனிஞ்சு போடுறீங்க. ஆனால் ஏதாவது ஒன்று க்ரிப்புக்கு இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ குனிஞ்சு நம்ம போடுறோம், ஏதாவது ஒரு க்ரிப்பு இருந்ததுன்னா நம்ம ஒன்று தான் பிடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம செருப்பு போடுவோம்ல. அந்த மாதிரி நீங்கள் அப்படியே இப்படி கை அப்படியே தேடிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷனோட கை படும், டக்குன்னு அதை பிடிச்சிட்டு இன்னொன்று ஒரு கையில் வந்து செருப்பை மாட்டிகிட்ருக்கீங்க. இப்போதே போட்டாச்சா அப்படின்னு கேட்குறாரு. பை த வே தேங்க்யூ சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டொப்புன்னு 2 ட்ராப் வந்து அப்படியே கீழே விழுவுது. அவர் டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, நோ சாரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறார். நல்லா கை அப்படியே நல்லா கெட்டியமாக பிடிச்சிருக்காரு, கொஞ்சம் அதிகமாக ப்ளட் லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதால. அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே உங்களை கிராப் பண்ணிட்டு இழுத்துட்டு போகிறாரு. இல்லை சார், நோ சார் இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் காதிலே வாங்கலை. ஏன்னா ஒரு மனசில் ஒரு உணர்வு, நம்மளால் அடிபட்டுடுச்சு, அவளுக்கு இந்த மாதிரி வருதே ரத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கனால நம்ம தான் சரி கட்டணும் அப்படிங்கிறதால தேவன் வந்து உங்களை அழிச்சிட்டே போகிறாரு கையை பிடிச்சிட்டு. இப்போது அவரோட டிரைவர் உட்காந்துருக்காரு, இவர் உங்களுக்காக பின் சீட்டில் உட்காந்துருக்காரு, நீங்களுமே பின்னாடி தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்கு. ஏன்னா இந்த கார் நல்லா எக்ஸ்பென்சிவான கார். ஒரு மேனேஜர்கிட்ட இவ்வளோ எக்ஸ்பென்சிவான கார் இருக்குமா, அதுவும் டிரைவர் போட்டு வர அளவுக்கு? நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. தெரியல, நீங்கள் அவர் இன்னமும் உங்கள் கையை பிடிச்சிட்டு தான் இருக்கார். பொறுமையாக அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி மூஞ்சி சேடாகிட்டு, லைக் அடிச்சிட்டோம் அதனால அவளுக்கு ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு மூஞ்சி அவருக்கு.
சீக்கிரம் போகிறீங்களா ஹாஸ்பிட்டல்? சரி சார். ஓகே. அந்த மனுஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். ஓகே சார். இப்போது அவர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஏன் அவருக்கு அப்படியே ஒரு பழைய இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. இதே மாதிரி கிடையாது, பட் இதோட ஓரியன்டட்னு கூட சொல்லிக்கலாம். அவரோட செக்ரட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி லிஃப்ட்டில் போயிட்டுருக்கும் போது அவங்களோட ஹேண்ட்பேக் வந்து மாட்டியிருந்திருக்கும். ஸோ இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கோடு சேர்த்து லைட்டாக அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பிடிச்சி இழுப்பாங்கல்ல, அப்போது அந்த பொண்ணு வந்து நல்லா பிடிச்சி இழுக்கும் போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இல்லாமல் பொத்துன்னு அந்த லிஃப்ட்டில் அந்த பொண்ணு விழுந்துடும். ஹேண்ட்பேக் மாட்டிக்கிட்டு ஸ்டக் ஆகிருக்கும். எலிவேட்டரே அப்படியே மாட்டிகிட்டு இருந்திருக்கும். இவர் பிடிச்சி திட்டிருந்துருப்பார், ஏன் உன்னால் ஒரு ஹேண்ட்பேக் கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா, இப்படியா வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பார். அந்த பொண்ணு அங்கே விழுந்து இந்த கையில் உள்ள முட்டி வந்து சராச்சிருந்துருக்கும். அவர் சரி எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்க வச்சுருப்பார். அந்த பொண்ணு விழுந்தது. அதுக்கப்புறம் நீ போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, ஒரு 1 ஹவர்க்குள்ளே அதுக்கப்புறம் வந்தால் போதும் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் இந்த எலிவேட்டர் சரி பண்ணுறவங்க வந்ததுக்கப்புறம் எலிவேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் இவர் வந்து உள்ளே போயிருந்திருப்பார். அதாவது ஆஃபீஸ் உள்ளே போயிருந்திருப்பார். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும். இத்தனை வருஷம் பழகின அந்த செக்ரட்டரியவே அந்த மனுஷன் அந்தளவுக்கு கண்டுக்கல. சரி பரவாயில்ல போ அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாரு. பட் உங்களுக்கு மட்டும் அவர் ஏன் இந்த அளவு டேக் கேர் பண்ணுறாரு, லைக் ஏனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி இதை தான் இப்போ திங்க் பண்ணிருக்காரு. நம்மளுக்காக அந்த பொண்ணு மாடா தேடா ஓடி உழைக்கிறா, அவளுக்கு கூட நான் ஜஸ்ட் லைக் தட் சரி பார்த்துக்குவோண்ணே அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இவளை ஏன் என்னால் அப்படி விட முடியல? இத்தனைக்கும் இந்த பொண்ணை நான் இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன். சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு அவர். ஸோ இப்போ ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுமே வந்திருக்கும். இங்கே அந்த மனுஷன் டாக்டர் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களை கடைன்னு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அந்த இதில் எல்லாத்தையுமே அந்த இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு வழியாக அந்த பேண்டேடு எல்லாத்தையுமே போட்டுட்ருக்காங்க. முடிஞ்சு போயிருந்துருக்கும். முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் தேங்க்யூ சார். ஏதாவது ஒன்றும் இல்லை இட்ஸ் அ நார்மல் திங், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் உங்களை பார்த்துட்டு டேக் ரெஸ்ட், ஓகே, இல்லை உங்கள் வீட்டில் நான் டைரெக்டாக ட்ராப் பண்ணிவிடுவா, இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யர் ஹெல்ப். இல்லை நான் தான் சாரி சொல்லணும், சாரி. இட்ஸ் ஓகே சார். இட்ஸ் ஓகே. சரி ஓகே பை அப்படின்னு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்திருப்பார். இப்போது அந்த இடத்த விட்டு அவர் காரில் போயிட்டு அவரோட வீட்டுக்குமே போயிருந்திருப்பார். அவளை ஒரு வேளை நம்ம அவள் வீட்டில் அவளை ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்கலாமோ? எப்போ தோணுது பாரு. அவளை மட்டும் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வந்திருக்கும். உடம்பு வேறு சரியில்லாத பொண்ணு. நான் எப்போது இந்த அளவு ரொம்ப நல்லவனானேன்? இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு இல்லையே. முதல்ல பார்ட்டி இருக்குது நைட்டு, அதுக்கு முதல்ல ரெடி ஆகு, மற்றதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அவரை வந்து சொல்லிக்கிட்டு தென் பார்ட்டிக்காக ஒரு கேஷுவல்ஸான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிட்ருக்காரு. இங்கே உங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வேறு யார், உங்களோட பிஜியில் இருக்கிற அந்த பொண்ணுங்க தான் கால் பண்ணியிருந்திருக்கும். ஸோ கால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு மச்சி சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய்ஸ்லேயே ஒரு மாதிரி முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டோன் வச்சு பேசுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. என்னாச்சு, ஏன் உன் வாய்ஸ் எப்படி இருக்குது, ஏதாவது பிரச்சனையா, நான் வரட்டா அப்படிங்கிறா. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஹாஸ்பிட்டலா? எதுக்கு, என்னாச்சு? நீங்கள் வரமாலாம் சொல்ல முடியாது, நேரில் வா நான் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலோடதை சொல்கிறீங்க. 2 பேரும் குடுக்குன்னு வந்திருப்பாளுங்க. வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அங்கே வந்து நிற்கிறாளுங்க. என்னமோ ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு சொல்லிட்டு. ஸோ ஓடி வந்து பார்த்தா கையில் மட்டும் ஒரு சின்ன காயம். அப்பா சைத்தானே, அது அங்கேயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே சின்ன காயம்னு. நானும் அவ்வளோ பதறி அடிச்சுட்டு ஓடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்ணாமண்ணு உங்களுக்கு திட்டுறாளுங்க. சரி எப்படி ஆச்சு அதே கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. அப்போ
உன்னோட பிளாக்கில் ஒரு ஹேண்ட்ஸமான ஹீரோ இருக்கான்னு சொல்லு. தெரியல, ஐ திங்க் அவங்க மேனேஜர்னு நினைக்கிறேன். அவருக்குன்னு தனி கேபின்லாம் இருக்குது. ஆஹா, அப்புறம் என்ன அடிச்சு திம்மால கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, லைஃப் செட்டில் வாயன். அது எப்படி கல்யாணம் வரைக்கும் போகிறீங்க? அந்த மனுஷன் எனக்கு ஒரு நல்ல எண்ணத்தில் உதவி பண்ணலான்னு இருந்தார், அவ்வளோதான். ஓகே, இல்லடி பார்க்க அழகாக இருக்கான்னு சொல்கிற, நானும் அதான் சொல்கிறேன். பார்க்க அழகாக இருக்கார், சிங்கிளாவாக இருப்பார், வேலையை பார்ப்பியா? வாங்கடி போகலாம், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலே பிடிக்காது, அந்த ஒரு ஸ்மெல்லு வரும் பாரு, எரிச்சலாக வருது, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழைச்சிட்டு போகிறீங்க அவங்க 2 பேருமே. ஸோ இப்போது டேரெக்டாக வீட்டுக்கு தான் போயாச்சு. அவளுகளுக்குள்ளே ஒரு இது, இப்போ இந்த சாக்கு சொல்லி பார்ட்டிக்கு வராமல் போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஒரு திங்கிங் உங்கள் மேலே. ஆனாலும் உங்களை விடுறதா இல்லை. கையில் சும்மா தானே அடி, கை வச்சுட்டு அவள் என்ன ஆட்டிகிட்டு இருக்க போகிறாளா? அது சும்மா காட்டடி, பிடிச்சி போடுடி அவளை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டீங்க. இந்த சமயம்னு பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெளியில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருப்பாளுங்க. ஸோ நீங்கள் இங்கே ஒரு நியர்பை ஒரு 5:15 சம்திங் போல் நீங்கள் எழுந்திரிச்சிருப்பீங்க. பா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ லைட்டாக வலிக்க ஆரம்பிக்குது. அந்த ஹீல்ஸ் வந்து நல்லா ஸ்ராச்சிருச்சு போல். ஸோ வலிக்குது, அப்படியே கையை மடக்க முடியல, உங்களுக்கு வலிக்குது, அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துகிட்ருக்கு. இங்கே மதியானத்துலேருந்து வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு போல். பட் ஸ்டில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அதை உட்காந்துட்டு. ஐயோ 5 மெசேஜஸா, என்னது கிம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேவ் பண்ணதே கிம்முன்னு தான் சேவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த மனுஷன் ஆஃபீஸ் முடிஞ்சிச்சா, என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் மெசேஜ் பார்க்கல, சாப்பிட்டியா அப்படின்னு மெசேஜ்லாம் பண்ணியிருக்காரு. சாரி கொஞ்சம் தூங்கிட்டேன், ஆஃபீஸில் தூங்கிட்டியா அப்படின்னு அந்த மனுஷன் கேட்குறாரு. இங்கே நீங்கள் கொஞ்சம் ஒர்க்கு, அதான் வேறு ஒன்றும் இல்லை. நல்ல ஆஃபீஸ் போல், ஜாலியாக இருக்கேன், எங்கள் ஆஃபீஸில் தான் என்னை புரிகிறாங்களே, நான் தூங்கிட்டேங்கிற ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்திருப்பாங்க. நீங்கள் டக்குன்னு அந்த மொபைல் அப்படியே சைடில் வச்சுட்டு, என்னடி உங்கள் பிரச்சனை, கிளம்பலையாடி நீங்கள், அதாண்டி நானும் கேட்குறேன், கிளம்பலையாடி நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாளுங்க. இதோ பாரு நான் சொல்லிட்டேன், நான் வரல. சரி ஓகே, இந்த ட்ரெஸ் போடு, இரு இந்த ட்ரெஸ்ஸா இல்லை இந்த ட்ரெஸ்ஸா அப்படி சொல்லிட்டு 2 ட்ரெஸ்ஸை அப்படியே மாற்றி உங்களுக்கு ஹேங்கரோட அப்படியே வச்சு பார்க்குறாளுங்க. எதுவும் வேணாம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அந்த ட்ரெஸ்ஸை நவுத்தி விட்றீங்க. பார்த்தா ஒரு பிளாக் கலர், ஃபுல் பிளாக்கு, அதில் ஒரு மாதிரி எப்படி சொல்லணும்னா சில்வர் கலரில் டாட்டாக அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. அது ஓகே, போட்டுடுவா, வாய்ப்பே கிடையாது, தூளி கூட கிடையாது. நான் வருவேன், வந்தாலும் கூட வரமாட்டானா, வந்தாலும் கூட இந்த ட்ரெஸ்ஸை நான் போடவே மாட்டேன். என்னது ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்குது, பின்ன பார்ட்டிக்கு எல்லாத்தையும் மூடிட்டா வருவாங்க. எது வேணால் பண்ணுங்க கைஸ், தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் விளையாடாதீங்க. எனக்கு இந்தமாரி பழக்கமே கிடையாது, இந்த மாதிரி நான் ட்ரெஸ் போடவே மாட்டேன். வெஸ்டர்ன் போடுவேன் தான், ஆனால் இந்த மாதிரி இந்த ஸ்லீவ்லெஸ்லாம் போட வாய்ப்பே கிடையாது. சாரி, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒதுக்கி விடுறீங்க. சொன்னால் கேட்க மாட்டாடி அவள் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிக்கிறா. கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. அப்போது அதில் பெருசாக அடிப்படாத மாதிரி நீ தான் வாய மூடிட்டு இருக்கணும். நாங்கள் செய்கிறதா அப்படியே கோஆப்ரேட் பண்ணால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை கைஸ், ஆக்சுவலாக இவ்வளோ போய் மூஞ்ச கழுவு, முடியாது, மூஞ்ச கழுவ மாட்டேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தரத்தாரம் இழுத்துட்டு போயிட்டு உங்களை ஒருத்தி வந்து கையை கட்டி வச்சுட்றா, இன்னொருத்தி மூஞ்ச கழுவு கொசு சோப்பா உள்ள போது வாயில அப்படிங்கிறீங்க. ஒரு வழியாக மூஞ்செல்லாம் கழுவி விட்டு அதுக்கப்புறம் வந்து பவுடர்லாம் அடிச்சு விட்டு அங்கேயே வந்து உங்களுக்கு இல்லை நீ நோடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை வச்சு மறைக்கிறீங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு இப்போ ஆக்சுவலாக போட்டே விட்டுட்டாளுங்க. நீங்கள் அப்படியே கையை அப்படியே தூக்குறீங்க, அன்றாமல் பார்க்குறீங்க, உங்க மாதிரியாக இருக்குது, காற்றெல்லாம் போகுதுடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் அ யூஷுவல் திங். ஓகே, நாளும் கிழமையில இந்த மாதிரி போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. வா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னா அவளை உட்கார வச்சிட்டிங்க. ஸோ உட்கார வச்சதுக்கப்புறம் பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு ஃபவுண்டேஷன், ஐலாஷஸ் அப்படியே எல்லாமே அப்படியே மேக்கப்லாம் பண்ணி
அப்படியே பார்க்க அழகான தெய்வத்தை மாதிரி இருக்கீங்க, லைக் க்ளோவிங்காக இருக்கீங்க. வா அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறாளுக்கு. நீங்கள் ஏற்கனவே நார்மலாகவே அழகாக இருப்பீங்க, பட் இப்போ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. இந்த வெஸ்டர்ன் உங்களுக்கு ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இவளுக்கு ஐயோ இவ்வளோ பார்த்தது போது நம்ம கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5:45 ஆகிடுச்சு. கரெக்டாக 7 மணிக்கு டைம், 7 மணிக்கு கிளம்பியிருக்கணும். ஸோ இவளுக்கு கடை மூஞ்ச கை காலில் கழுவிட்டு இவ்வளோவெல்லாம் மேக்கப் பண்ணிருக்காளுங்க. நீங்கள் அப்படி கண்ணாடியில் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுது. ஆனால் இவளுகள்கிட்ட நீங்கள் வந்து சீன் போடுறீங்க. அப்படியே பொறுமையாக தள்ளி போயிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி நம்ம எப்போ ட்ரெஸ்ஸை போட போகிறோம், இந்த மாதிரி மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழகாக ஒரு செல்ஃபி செம்மையெல்லாம் எல்லாத்தையும் செம்மையாக எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் அப்படியே திரும்புறீங்க, 2 பேரும் அப்படியே உங்களை முறைக்கிறாளுங்க. நினச்சேன்டி என்னடா தனியாக போகுதேன்னு நினச்சி கூப்பிட்டு பார்த்தா செல்ஃபி தானே, அதில் நாங்கள் எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நிற்கிறாளுங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே குரூப்பாக ஒரு செல்ஃபீஸ்லாம் நிறைய எடுத்துகிட்ருக்கீங்க, அத்தாரிட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ மணி ஏறக்குறைய 7 ஆகிருந்துருக்கும். இப்போ எல்லாம் கிளம்பிட்டாளுங்க. கடைன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி எல்லாம் அந்த இடத்த விட்டு கிளம்பி இப்போது அந்த லொக்கேஷன் வந்து குரூப்பில் ஆக்சுவலாக சென்ட் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ அந்த லொக்கேஷனை போயாச்சு. இப்போது அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் 6 மணிக்கெலாம் சில பேர்லாம் 1-2 பேர்லாம் வந்திருப்பாங்க போல். நீங்கள் ஆனால் கரெக்டான டைமுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிருந்துருப்பீங்க. அங்கே வந்து பார்த்தா எல்லாம் ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே க்ரீடிங் பண்ணி உங்களை உள்ளே வர சொல்லி நீங்களும் ஜாலியாக இருந்து, லைக் ஆஃபீஸில் பார்க்குறதோட ஒரு நைட் டைமில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனலில் எல்லோரையும் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கும். எல்லாருமே நிறைய பேர் யாரா அந்த பொண்ணு, அந்த பொண்ணு செம்மையாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவில் அவங்க 3 பேரையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. சில பேருக்கு ஐஷுவை பிடிச்சிருக்கு, சில பேருக்கு உங்களை பிடிச்சிருக்கு, சில பேர் இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. டக்குன்னு ஒரு பையன் ஐஷுவை வந்து அப்ரோச் பண்ணிட்டு, ஹை ஸ்வீட்டி, ஹவ் ஆர் யூ, வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஐயா நம்மளுக்கு ஆள் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஆனால் வெளியில் கட்டிக்காம ஹை ஸ்வீட் ஹார்ட், மை நேம் இஸ் ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பேசிட்டு அப்படியே போயிருந்துருக்கும். இப்போ இன்னொன்று ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறு உங்களோட அந்த இன்னொன்று ஒரு ரூம்மேட் இருப்பாள். ஸோ அந்த பொண்ணை வந்து வேறு எவனோ ஒருத்தவங்க ஷேர் பண்ணிட்டு போயிருந்துருப்பான். இப்போ நிர்கதியில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது ஒரு பையன் வரான், அது வேறு யாரும் இல்லை, விமல் தான். அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டு. இல்லை நான் வரல தான், இவளுக்கு தான். அவர் அப்படியே வா அப்படி சொல்லிட்டு கையை வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு முன்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸோ எல்லாருமே அப்படியே உங்களை வச்சுட்டு அந்த விமல் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த உங்களோட கொலீக்ஸ்லாம் இருக்காங்களா, ஸோ எல்லாருமே அப்படியே பக்கத்தில் இருந்துகிட்ருக்காங்க. அந்த இடமே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டில் தான் ஆக்சுவலாக போட்டிருக்காங்க. இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவங்க வந்திருப்பார். ஒரு 7-5 அந்த மாதிரி டைம்லலாம் வந்திருப்பார் தேவங்க. ஆக்சுவலாக வந்துட்டு எல்லோரும் வந்துட்டிங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. சார் குட் மார்னிங் சார். எல்லாருமே அவரோட கேஷுவல் வியர்ஸை பார்த்துட்டு அந்த சார் மாதிரி யாருக்குமே தெரியலைங்க. ஸோ எல்லாருமே வந்திருப்பாங்க, அதில் ஜிமினாவும் இன்க்ளூடட். ஓகே, ஸோ ஜிமின், செக்ரட்டரி, தேவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தேவங்க வந்து எல்லோரும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லவே, ஏன்னா இவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே குறுக்குறுன்னு அந்த மனுஷனை பார்த்துட்ருக்கீங்க. வந்தாச்சு சார் வந்தாச்சு, நிறைய பேர் 1-2 பேர் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஓகே, 1-2 பேர் தானே, லெட்ஸ் கண்டினியூ அப்படின்னு அந்த மனுஷன் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் இவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி, மேனேஜர் பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ டக்குன்னு இந்த டேக் ஓவர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜிமினா. ஹாய் ஹலோ காய்ஸ், ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வைக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மனுஷன்தான், நான் கூட கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன். ஸோ லெட்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினா சொல்கிறாரு. இங்கே அந்த பொண்ணுக்கு அப்படியே எரிச்சலாக வருது. யாருக்குன்னா செக்ரட்டரி பொண்ணுக்கு. இங்கே எப்படி உட்காந்துருக்காங்கன்னா தேயாங், செக்ரட்டரி, தென் ஜிமினா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாருமே உட்காந்துருக்க மாதிரி, தேயாங் பக்கத்தில் வேறு ஒரு கேர்ள் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இவர் அப்படியே ஜிமினு எல்லோரும் கிளாஸை உயர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சியர்ஸ் பண்ணுறதுக்காக கிளாஸை வந்து அப்படியே நீட்டாக சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட ஆக்சுவலாக கிளாஸே கிடையாது. டக்குன்னு விமல் வந்து ஒரு கிளாஸ் அப்படியே உருவி உங்கள் கையில் பக்கத்தில் வச்சுட்டு,
இந்தா அப்படிங்கிறாரு. எல்லாருமே அப்படியே கடகடன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சரக்கு அப்படியே கையில் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு எல்லாமே கிளாஸ் உயர்த்துங்கன்னதும் எல்லாருமே அப்படியே கையை அப்படியே மேலே தூக்கி வச்சுட்டு அந்த கிளாஸோட கையை அப்படியே வச்சுட்ருக்காங்க. நீங்களுமே அவங்க அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் பண்ணுறீங்க. உங்களுக்கு முன்ன பின்ன பார்ட்டி போய் பழக்கமே கிடையாது. கம்பே அப்படின்னு சொல்லிட்டு சியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் அவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. நீங்களும் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இப்போது ஜிமின் குடிக்கிறாரு, அதோட சேர்த்து தேவவும் குடிக்கிறாரு, எல்லாருமே குடிக்கிறாங்க. ஜிமின் குடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுறாங்க. எங்கள் அப்படியே சுற்று வட்டாரத்தில் எல்லாமே குடிக்குது. நீங்கள் அப்படியே குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. குடித தப்பு இல்லைனா அது யாரும் தெரியும்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிட்டிங்க. ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, சிஇஓன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ சிஇஓவுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி தானே இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அப்புறம் இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேவங்க எழுந்திருக்கிறாரு. நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கிளாஸை டக்குனு கீழே வச்சுருந்துருப்பீங்க. இப்போது இது வந்துங்கும் போது எல்லாம் கடைன்னு பக்கத்தில் அந்த அந்த சரக்கெல்லாம் இருக்கும். அந்த சரக்கு பாட்டில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறாங்க. இப்போ இங்கே விமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரக்கு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டாரு போல். ஸோ இப்போ நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே அங்கே பார் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக தேவங்க இப்போ எழுந்திரிச்சு நிற்கிறாரு. இது வந்து புதுசாக இப்போது பிஸ்னஸ் ட்ரிப்பில் போயிட்டு ஓகே ஆனதுக்கான செலிப்ரேஷன் அப்படின்லாம் கத்துது. இதே மாதிரி பல நாள் நடந்திருக்கும் போல். எல்லாம் கோரஸாக கும்பல் போடுதோ. இப்போ அவர் குடிக்கிறாரு, எல்லாம் அப்படியே சேர்த்து குடிக்குதுங்க. இதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு விமல்கிட்ட பார்த்துட்டு கேட்குறீங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே எடுத்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. குடிச்சு தான் ஆகணும், மற்றது வேணால் குடிக்காம இரு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே குடிச்சிருந்துருப்பீங்க. டக்குன்னு அந்த கிளாஸ் எடுத்து கீழே வச்சுட்டிங்க. இப்போ நீங்கள் வைக்கும் போது அந்த கிளாஸ் டொமின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை ஒரு நிமிஷம் எல்லாருமே திரும்பி பார்க்கல. வச்சுட்டு ஒரு சில பேரோட கவனத்தை உங்களோட கிளாஸ் ஈர்த்திருக்கும். அதில் ஈர்த்த பர்சனில் தேவங்க ஒன்று டக்குன்னு அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. இவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இன்றைக்கி மதியானம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துருக்கும். கையில் அடிபட்டிருக்கு, குடிக்கிறா, காயம் ஆறவே ஆறாது. ஏன் தெரியாது அவளுக்கு? நான் எதுக்கு மேலே அவளுக்கு ஃபீல் பண்ணணும்? அவள் என்ஜாய் பண்ண வந்திருக்கா, அதுக்கு என்ன நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? எது பண்ணிட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. தேயம் அப்படியே பொறுமையாக உட்கார்றாரு. உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தலையெல்லாம் சுற்றுது போல். கொஞ்சம் அதிகமாக தானே கொடுத்துட்டாரு அந்த மனுஷன். அப்படியே அந்த கிளாஸ் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே கீழே அப்படியே குனிஞ்சிட்டு அப்படியே கண்ணு ஃபுல்லாக மூடி இருக்கும். அந்த ட்ரெஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ப்ரிட்டியாக இருக்குது உங்களுக்கு. தேவம் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நான் இதுக்கு அவளே பார்த்துட்ருக்கேன். அப்படியே டக்குன்னு வேற எங்கேயோ பார்க்குறாரு. அப்போது தேவம் பக்கத்தில் வேற ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும். சார் சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கிளாஸை நீட்டுறா. சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அப்படியே சியர்ஸ் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே அதை குடிக்கிறாங்க. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ஓகே? யாரும் கூச்சப்பட வேணாம். ஹாப்பியாக இந்த டே உங்களுக்கானது தான். ஜஸ்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப் கைஸ் அப்படின்னு இந்த செக்ரட்டரி சொல்லவே எல்லாம் அப்படியே ஜாலியாக அப்படியே ஏந்திரிக்குது, நடக்குது, ஒன்று சாப்பிட போகுது, எல்லாம் பண்ணுது. நீங்கள் ஆனால் என்னமோ குத்த வச்சு அதே இடத்துல தான் உட்காந்துருக்கீங்க. விமல் கூட எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்காக அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ இப்போ அந்த டேபிளில் இருக்கிறது ஒரு 4-5 பேர் தான். அந்த மாதிரி மற்றது எல்லாமே அப்படியே போயிருந்துருக்கும். அங்கே வேறு டிஸ்கோ வேறு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே பாட்டுக்கெலாம் வேறு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அப்படியே கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. என்ன ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி என்ன பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. டக்குன்னு எழுந்திரிச்சு போகிறீங்க. போயிட்டு அந்த டிஸ்கோ ஆடுறாங்களே, ஸோ அங்கே வந்து உட்காந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. எல்லாம் அப்படியே ஜாலியாக அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா ஐட்டம் சாங்ஸாக தான் இருக்குது. எல்லாமே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு சரி போய் ஒரு 4-5 ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போயிடலாம், வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ சாப்பிட்றதுக்காக அவர் பொறுமையாக எழுந்திரிச்சு அப்படியே போயிட்டுருக்கும் போது நீங்கள் இங்கே ஆடுறதையும் அவர் பார்க்குறாரு. ஜஸ்ட் சாப்பிட்றது அந்த திங்ஸ் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறத தாண்டி
இங்கே டான்ஸ் ஆடுறது அதே தான் அந்த மனுஷன் பார்த்துட்ருக்காரு. What the hell is this? நான் ஏன் அவளை பார்க்கணும்? எனக்கு ஏன் டக்குன்னு ஞாபகம் வருதுன்னு தெரியல. அவரை டக்குன்னு ஃபோன் எடுத்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைட்லேருந்து எந்த ரிப்ளையும் வரல. வழக்கம் போல் எங்கேயோ போயிட்டா போல். லெட் மீ கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக கொஞ்சம் தள்ளி போயிட்டு உங்களுக்கு காலே ஆக்சுவலாக அவர் பண்ணுறாரு. ஃபுல் ரிங் போகுது, ஆனால் கட் ஆகுது. ஏன் அவன் எடுக்கலை? அவள் ஆஃபீஸர் ட்ரீம் முன்னாடியே வந்துட்டேன்னு சொன்னான். தூங்கவும் செஞ்சுட்டா. இதுக்கு மேலே அவளுக்கு என்ன இருக்க போகுது என்னன்னே தெரியலையே. எதுக்கும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறா. பட் ஸ்டில் ஃபெயில்டு. ஃபுல் ரிங் போய் கட்டாக போயிருந்துருக்கும். இங்கே நீங்கள் ஜாலியாக டிஸ்கோவில் ஆடிட்டுருக்கீங்க. உங்களோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் இருக்கும்ல. ஸோ அந்த டேபிளில் ஹேண்ட்பேக் இருக்குது. அந்த ஹேண்ட்பேக் உள்ளே தான் இருக்கும். நீங்கள் வைப்ரேட்டில் போட்டிருக்கதால அப்வியஸ்லி உங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 தடவை ட்ரை பண்ணிட்டு அந்த மனுஷன் கடுப்பில் அப்படியே உள்ளே வந்திருப்பார். கடுப்பாயிட்டார் போல். ஏன் இவர் 2 தடவை கால் பண்ணியும் அட்டன் பண்ணலை? ஒருவேளை எனக்கு அவளை பற்றின ஃபுல் ஞாபகம் போயிடுச்சுன்னா நான் உனக்கு மெசேஜ் பண்ண மாட்டேன், கால் பண்ண மாட்டேன்னு சொன்னதால் வேணுங்கன்னு என்ன அவாய்ட் பண்ணுறாளா என்ன? இன்றைக்கி மதியானம் கூட நான் தான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னோடய டெக்ஸ்டெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் தான் அவள் ரிப்ளையே பண்ணான். அவளாக இது வரைக்கும் எனக்கு பண்ணவே இல்லைல்ல. ஐ திங்க் ஷீ இஸ் அவாய்டிங் மீ. வாய் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் திங்க் பண்ணிருக்காரு. டக்குனு அந்த மனுஷன் கடுப்பாயிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அந்த மனுஷன் சரக்கு தேடி போயிட்டுருக்காரு. ஃபுல் சரக்கு நல்லா செம்மையாக சரக்கு அடிச்சிருப்பார் ஆக்சுவலாக. இங்கே அந்த செக்ரட்டரி பொண்ணு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்குது போல். ஏன்னா ஜிம்மனுக்கு நடந்தது, அந்த பொண்ணுக்கு நடந்தது எல்லாமே ஒரு ரெண்டு பெக்கு அடித்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த திங்கிங்லாம் வந்திருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த ஜிம்மனை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு ஷர்ட்டை பிடிச்சிட்டு, எவ்வளோ தைரியம் அந்த ராஸ்கல், எவ்வளோ தைரியம் உனக்கு, என்ன அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிக்க போகுது. அவனை டக்குன்னு ஜிம்மனை அப்படியே பிடிச்சிட்டாரு. என்னடி எல்லாருக்கும் முன்னாடி நான் அடிக்க வரையா? எதாக இருந்தாலும் அது நம்மளுக்குள்ளே தான் இருக்கணும். இப்படி பப்ளிக் பிளேஸ்லாம் நான் அடிக்கக்கூடாது. ஓகே, பப்ளிக் பிளேஸில் அடிக்கக்கூடாது. பின்ன எனக்கு இப்போ நான் அடிக்கணும்னு தோணுச்சுடா. மயிறு என்ன பண்ணட்டும்? என் நண்பன் ரூம் போட்டிருக்கான், அங்கே வந்து ஸ்பெஷலாக நடிச்சுக்கிறியா? வா 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 அப்படிங்கிறது அந்த பொண்ணு. வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அழைச்சிட்டு போயிருப்பார் அந்த பொண்ணை. ஸோ இங்கே அப்படியே அந்த ரூமில் ஆக்சுவலாக அவர் கீழாக வாங்கிட்டார். இங்கே ஜிம்மின் நல்லா நிதானமாக தான் இருக்கார். லைட்டாக மட்டும் தான் தலை சுற்றுது, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு கதவை லாக் பண்ணுற நேரம் அந்த பொண்ணு டபக்குன்னு அவனை பிடிச்சி பொல்லுட்டுன்னு ஒரு அறை போடுது பாருங்க. செம்ம ஹாப்பி. இதுக்கு மேலே இந்த வருஷம் கையை வச்சா வெளுத்து போடுவேன், வெளுத்து. அதுக்கு மேலே ஆடுறதான் உனக்கு ஞாபகம் இருக்கணும் மாடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு பொத்துன்னு வந்து அந்த இங்கே இந்த பெட் இருக்கும்ல, ஸோ அதில் போட்டுட்டு உங்களை அப்படியே எப்படி சொல்கிறதுனா லைக் அப்படியே கையை ரெண்டுத்தையும் அப்படியே ரேப் பண்ணி வச்சுட்டு அவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருந்துருப்பார். இங்கே அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுருந்துருக்கும். பட் ஸ்டில் இங்கே ஜிம்மினால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஆப்வியஸ்லி அந்த பொண்ணு அப்படியே டேக் ஓவர் பண்ணிவிட்டு, ஸோ இவங்க 2 பேருக்கும் அஃபிஷியலாக என்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இங்கே அப்படியே ஜிம்மனை நம்ம இங்கே கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அவங்கள பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் நல்லா ஆடிட்டுருக்கீங்க. அப்போ இந்த மனுஷன் வேறு நல்லா மரட்டு சரக்கு அடிச்சிட்டாரா, இப்படியே திரும்புகிறாரு. பார்த்தா நீங்கள் ஆடிட்டுருக்கீங்க. ஒரு பையன் வந்து உங்களை தப்பான இடத்துல கை வைக்கிறாரு. லைக் உங்கள் பட்டு கிட்டக்க கையை வச்சுட்டு அப்படியே இது பண்ணுற மாதிரி. நீங்கள் அப்படியே தள்ளி தள்ளி விட்றீங்க அந்த பையனை. வெடிக்குன்னு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, யார்ரா நீ? யார் அதை தள்ளி விட்றான்னு தெரியுதுல்ல மயிறு, அடுத்த கையை வச்சேன்னா கையை எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே மிரட்டுறாரு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கன்னத்தை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இட்ஸ் ஓகே பேபி அப்படிங்கிறாரு. பேபி அம்மி நானா அப்படின்னு நீங்கள் கேட்கவே
ஆமாம் பேபி நீ தான் அப்படிங்கிறார் அவர். தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அப்போ வீட்டுக்கு போகணும், எனக்கு கை வேறு வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வா போகலாம் வீட்டுக்கு. நிஜமா? நிஜமா. இவர் அப்படியே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் கேட்குற இடம் தப்பு. அவர் கேட்குறது ரிசப்ஷனில் கார் கீன்னு நினச்சா அந்த மனுஷன் ரிசப்ஷனில் போய் கீ கேட்குறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரூம் கீ தான் கொடுப்பாங்க. ஸோ ரூம் கீ அவங்க கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்கள் கையை அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு, இன்னும் அம்மா கார் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வந்துடும் வந்துருச்சா காரு? காரில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம. அப்படியா? தொஜக்தாங்க பத்தியா ஸ்பீட் பிரேக்கர்? ஆமாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஷாக். என்னது இந்த கீழே 105. அவர் அப்படியே பார்க்குறாரு. 102 எங்கே இருக்குது நம்ம வீடுன்னு பாரு. இது 2 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அடுத்ததுக்கு ரூமில் வந்து நீட்டுறாரு. இது 3 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்தது போய் நீட்டுறாரு. அடுத்த டோர் அந்த கிட்டக்க போய் நீட்டுறாரு. இது 4 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே சைடில் திரும்புகிறாரு. இங்கே பாரு 5 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த காரை அந்த கீ இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே உள்ளே லாக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே பொறுமையாக போகிறாரு. வந்தாச்சு வீடு அப்படின்னு சொல்கிறாரு. வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு நம்ம வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சொல்லிட்டு அவரோட ஷோல்டரை பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. இங்கே தேவம் வந்து அப்படியே லைக் அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் லாக் தான். ஸோ கதை வந்து லாக் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஐ ஃபீல் ஸோ ஸ்ட்ரேஞ்ச். ஏன் என்ன ஸ்ட்ரேஞ்சு? தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் பெட்டில் பொத்துன்னு போய் படுத்துட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. பொறுமையாக உங்ககிட்ட வந்துட்டு, ஏதோ ஒன்று இருக்குது, இவகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. வயான் என்ன கெம்மோ? Ayan, I've fallen for you. Terla, but I love you. ஏன் நீ என்கிட்ட முன்ன மாதிரி பேச மாட்டேறா? நான் தான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், டெக்ஸ்ட் பண்ணுறேன், கால் கூட பண்ண உன்னால் ஏன் எடுக்க முடியல? சாரி கெம்மோ, வேலையாக போயிடுச்சு. என்ன வேலை? போடலைங்க வேலை. உனக்கு என்னோடைய வேலை முக்கியமாக போயிடுச்சா? அப்படி இல்லை கெம்மோ, மன்னிச்சிரு, இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் பொத்துன்னு அப்படியே உங்கள் மேலே விழுந்திருப்பார். அப்படியே க்ளோஸ் டு ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே உங்களை கிட்டக்கு அப்படியே பார்த்துட்டு, அயான் சொல்லு கெம்மோ, லவ் யூ தோ அப்படின்னு அந்த மனுஷன் உங்களுக்கு பேஷனேட்டாக அப்படியே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு முத்தம் கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்களுமே அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அதாவது நீங்களுமே அவருக்கு வந்து ரிட்டன் பேக் கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அன்யா பாய் சரங்க மிசபிள் ஆகி நிக்கோ நிக்கோ நீ